ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராவல் வித் மீ இன் சென்னையில் வந்து நிறைய பிளேஸை நான் கார்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே பெருசாக இறங்கலை. ஸோ இந்த பிளேஸ் வந்து தமிழ் இசை சங்கம். இங்கே வந்து கர்நாடகா மியூசிக்ஸ் பட்டிமன்றம்லாம் நடக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் மெரினா ரோடு வந்துடும். இதுதான் அந்த ஸ்டாச்சு வந்து இது வந்துட்டாலே வந்து பீச் ரோடு வந்துடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் மெரினா, காந்தி பீச்சு, லைட் ஹவுஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி நான் அந்த ஏரியாக்குள்ளே போகலை, ஏன்னா அது கனெக்ட் பண்ணால் பெரிய வீடியோ ஆயிரும் லாங்காக. ஸோ அதை நான் இன்னொரு பார்ட்டாக கண்டிப்பாக கொடுக்குறேன் பீச்சுக்குன்னே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த சென்ட்ரலாக திரும்பிட்டா சென்ட்ரல் வந்துடும். எக்மோர் சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ மெட்ரோனாலே பூமிக்கு கீழே தானே போவோம், ஆனால் இந்த 1-2 ஸ்டேஷன் வந்து மேலே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மெட்ரோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து தலைமைச் செயலகம். நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தலைமைச் செயலகமாக ஓப்பன் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இது வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கேயும் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் சைடில் இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து ஒரு கருணாநிதி ஐயாவோட ஸ்டாச்சு கூட அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலாக இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து தலைமைச் செயலகமாக இருக்கும்போது நான் ஒரு தடவை விசிட் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் நானும் அக்காவும் போயிருக்கோம். அப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ள ஹாஸ்பிட்டலாக மாறிட்டுன்னு சொன்னாங்க, நான் பார்த்தது கிடையாது. ஸோ அங்கேருந்து நேராக போனாலே நம்மளுக்கு சென்ட்ரல் மெட்ரோ வந்து 2 சைடுமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மவுண்ட் ரோடு பள்ளிவாசல் ரொம்ப ஃபேமஸ். தர்கா இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது பக்கத்துலேயே வந்து எனக்கு இதோட நேம் சரியாக தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பிலால் டீ ஷாப் இருக்குது. பிலால் பயங்கர ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வந்து பன் பட்டர் ஜாமும் டீ தான் பயங்கர ஃபேமஸ். நான் வந்து 2-3 தடவை விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எப்பயுமே க்ரௌடாக தாங்க இருக்கும். மிட் நைட்டில் கூட இந்த பிலால் ஷாப்புக்கு வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும். மவுண்ட் ரோடே வந்து டிராஃபிக் ஆகிடும் அந்த ஏரியாவில். ஸோ இது வந்து ஸ்பென்சர் பிளாஸா, நிறைய பேருக்கு தெரியும். சென்னை சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்த மாலில் வந்து இது ஒன்று. சிட்டி சென்டர் ஸ்பென்சர் பிளாஸா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப அது வந்து பெருசாக இல்லை, ஏன்னா அதுக்கு நிறைய மால் மெரினா, ஃபீனிக்ஸ்னு அப்படின்னு நிறைய மால் வந்துட்டு. ஸோ அதனால் ஸ்பென்சர் பிளாஸாலாம் கொஞ்சம் டல் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக போயிட்டு நாங்கள் டி நகர் ரோட்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ டி நகர் ரோடே வந்து அழகாயிருச்சு. இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து அழகாக அந்த வால்லலாம் அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து பாண்டி பஜார், உஸ்மான் ரோடு, டி நகர்னாலே நிறைய பேருக்கு தெரியும் ஷாப்பிங் ஏரியா தாங்க. ஃபுல்லாமே இப்போ ஷாப்பிங் ஏரியா, ஃபுட் ஸ்ட்ரீட்டு எல்லாமே வந்து அந்த டி நகர் ஏரியாவில் இருக்குது. அங்கேயும் வந்து மெட்ரோ ஒர்க்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அண்டர் ப்ராசஸில் தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு 1 or 2025 வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எக்ஸைட்டடாக எப்போன்னு தெரியல. 2025 26 வந்து ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒர்க் முடிஞ்சால் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பாண்டி பஜார் ஏரியாவில் தான் நிற்கிறோம். ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா சண்டே தான் போயிருந்தோம். சண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டிராஃபிக். ஆனால் டி நகர் ஏரியாக்குள்ளே போயிட்டாலே எப்படியும் டிராஃபிக் இருக்கும். ஸோ டி நகர் ஏரியா சைடில் ஃபுல்லாமே ஷாப்பிங் ஏரியா தாங்க. ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஃபுல்லாமே ஷாப்பிங் கடையாக தான் வரும். சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்லேருந்து எல்லா ஸ்டோர்ஸுமே அங்கே இருக்கும். நான் நிறைய ஸ்டோர்ஸ் வந்து நான் நிறைய யூடியூப்பில் கூட நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். ஸோ கலர்ஸு, பிராண்டடில் வந்து கலர்ஸு அந்த ஷாப் இருந்துச்சு. அப்புறம் பாண்டி பஜார் அந்த ஷாப் கூட வந்துச்சு. சில்க் சாரீஸ், இந்த சோலிவா, அந்த மாதிரி எல்லா இதுவுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏரியா தான். இது வந்து பாண்டி பஜாரில் ஒரு ஏரியா தான். பட் டி நகர் மெயினாக வந்து இருக்கிறது சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே போகலை. ஸோ நான் வந்து ஆக்சுவலி நானும் இங்கே வந்து ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு ஹாலுக்கு தான் நானும் விசிட் பண்ணியிருந்தேன். நாயுடு ஹாலில் கொஞ்சம் திங்ஸ் வாங்குவேன் எப்போயுமே. அங்கே கொஞ்சம் பிராண்டடாக இருந்தாலுமே கொஞ்சம் கிளாத் வந்து நல்லா உழைக்கும். ஸோ ரொம்ப வருஷம் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து அங்கே போனேன். இது வந்து காஞ்சி பிளாஸாவில் வந்து ஹேண்ட்பேக்ஸு எல்லாமே உள்ள ஹோல்சேல்லே கொடுப்பாங்க. பயங்கர சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் போல் அப்புறம் ரத்னா ஸ்டோர்ஸு எல்லாமே இங்கே வந்து ப்ரைடல் புட்டிக்ஸ் அந்த மாதிரி ஷாப் எல்லாமே வந்து இந்த இது சைடு ஃபுல்லாமே இருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற டைம்ஸ்லாம் இங்கே போகவே முடியாது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் இடமே கிடைக்காதுங்க. அங்கேயே நாங்களே கொஞ்ச நேரம் தேடிட்டு தான் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். டி நகர் ஏரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே தான் நானும் நாயுடு ஹாலுக்கு போயிருந்தோம். ஒரு சைடில் காரை பார்க் பண்ணிவிட்டு என்னோடய பிரதர்ஸ் வரல. ஸோ அவங்க 2 பேர் காருக்குள்ளேயே இருந்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நாயுடு ஹாலை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிருந்தேன். பட் நான் நாயுடு ஹாலில் பெருசாக வீடியோ ஷூட் பண்ணல. கொஞ்சம் என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த பாண்டி பஜார் ஏரியாங்க. ஸோ கொஞ்சம் இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற டைம்லாம் எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து எப்பயுமே டி நகர் வந்து கொஞ்சம் ரொம்ப மெஸ்ஸியாக குப்பைகள்லாம் அங்கங்கே கிடக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸாக வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இதெல்லாம் போட்டு. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை
ஆனனால நிறைய சேஞ்சஸ் இருக்காங்க வந்து. ஸோ உண்மையிலே வந்து டி நகரில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ரோட்டு ஷாப் சைடில் ரோட்லலாம் போட்டிருக்க ஷாப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி நாயுடு ஹால். அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஏதோ எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானுமே அதில் வந்து நேம் என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டு இது வந்து குட்டி குட்டி மெசேஜஸ் போட்டு ஹார்ட்டில் வந்து எழுதி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்டு அங்கே வந்து ஒட்டியிருந்தாங்க. நானுமே அதில் வந்து என்னோட ஒரு ஃபீட்பேக் எழுதி அங்கே வந்து ஒட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ நாயுடு ஹாலில் பொறுத்த வரைக்குமே எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்கும். உமன்ஸுக்கு மென்ஸுக்கு எல்லாமே வந்து நல்ல கிளாத் பிராண்டடாக இருக்கும். ஆனால் கிளாத் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் இருக்கும். சுடிதார் டைப்ஸு சாரீ காட்டன் சாரீஸ்லாம் கீழே இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாமே வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ்ஸஸ் ஜீன்ஸு டாப்பு மேக்ஸி இந்த மாதிரி எல்லா டாப்ஸுமே அங்கே வந்து இருக்கும். ஸ்கர்ட்டு பிளாசோ ஷாலு எல்லாமே வந்து இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்போது ட்ராவல் வித் மீ இன் சென்னைன் கான்செப்டில் வந்து நான் வந்து 2-3 வீடியோஸ் வந்து பர்டிகுலரான ஒரு பிளேஸை மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஓகே நம்ம காரில் போகும்போதே 1-2 பிளேஸை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலனாலும் ஓகே வெளியே இருந்தாவது காட்டலாம் சொல்லிட்டு தான் நான் நிறைய இடத்த வந்து நான் கொஞ்சம் சுற்றியே போனோம். டி நகருக்கு ஒரு சின்ன ஷார்ட் வே இருக்குது. பட் இருந்தால் சுற்றி நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட வந்து கொஞ்சம் நீ சுற்றியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸஸாக வந்து நான் வந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து லென்த்தாக இருந்துச்சு, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஆனால் வந்து இருந்தாலும் லென்த்தாக இருந்தால் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷார்ட்டாக அந்தந்த பிளேசஸ் மட்டும் எக்ஸ்பெஷலி காட்டியிருக்கேன். பட் சென்னையில் இது மட்டும் கிடையாது, நிறைய பிளேசஸ் இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு மெயினான மேஜர் ப்ளே பண்ணுற ஏரியாஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பயங்கர மழை, திடீர்னு நல்ல மழையாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு டைமுமே 6:30 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புற டைமில். ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது பயங்கர டிராஃபிக். சென்னையில் வந்து உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த டிராஃபிக்லலாம் மாட்டிக்கிட்டு போகவே முடியாது. அதுவும் கார்லலாம் போனால் ரொம்ப ஊந்து தான் போகும். பட் டூ வீலர் கூட அப்படியே பூந்து போயிடலாம். இது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது நல்ல நைட் ஆகிட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து எங்கேயோ ஒரு மண்டபத்தில் வந்து கல்யாணம். ஸோ வானவெடிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் மெதுவாக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கேயாவது காஃபி குடிச்சிட்டு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட்டு எங்கேயுமே டைமே இல்லை. ஏன்னா டிராஃபிக் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு டிராஃபிக்காகவே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த பிளேஸ் வந்து சென்னை கார்ப்பரேஷன் மெயின் பிளேஸு. இங்கே வந்து உண்மையிலே லைட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். அது நைட் டைமில் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் லைட்டிங். ஸோ சென்னை கார்ப்பரேஷன் மெயின் இதே இந்த சென்னையோட சென்டர் பாயிண்ட்டே இதுதான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching.